Hi guys, Assalamu alaikum. Welcome back to SL Ladyboss channel. இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது பாவக்காய் அவியல் ரெசிபி. ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். பாவக்காய் தின்னாக ஸ்லைஸ் பண்ணி நடுவில் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கணும். உப்பு மஞ்சள் சேர்த்து தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ஃபில்டர் பண்ணி புளிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் ஆயில் சேர்த்துட்டு அதில் பாவக்காய் உப்பு சேர்த்து பாவக்காய் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கொள்ளணும். அதுக்கப்புறம் இது கூட தின்னாக ஸ்லைஸ் பண்ணின வெங்காயம், வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை, ரம்பை அண்ட் தக்காளி சேர்த்து இதையும் மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். ஸோ அது வரைக்கும் சாட்டே பண்ணிக்கொள்ளணும். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. ஸ்பைஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி துண்டு கொஞ்சக்காய் இன்னும் சேர்த்துக்கொள்ளலாம். உப்பு மஞ்சள் சேர்த்த தண்ணியில் பாவக்காவை ஊற வைக்கிறதால அதில் கசப்பு தன்மை கொஞ்சம் குறையும். இது கூட லைட்டாக சுகர் ஒரு 1/2 டீஸ்பூன் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. இந்த சீனி சேர்க்குறதாலேயும் அதில் கசப்பு தன்மை இன்னும் கொஞ்சமாக குறையும். இப்போ இதை மூடி போட்டு இன்னும் நல்லா பாவக்காய் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் குக் ஆகணும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா பாவக்காய் நல்லா குக் ஆகிக்குது. வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துக்குது. கடைசியாக இது கூட இப்போ புளிக்கரைசல் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. புளிக்கரைசல் இல்லைன்னு சொன்னால் இதுக்கு பதிலாக லெமன் ஜூஸும் சேர்த்துக்கொள்ளலாம். ஸோ இதையும் சேர்த்துட்டு ஃபியூ மினிட்ஸ்க்கு இன்னும் குக் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஸ்பைசியான கொஞ்சம் பிட்ட டேஸ்ட்டோட பாவக்காய் அவியல் ரெடி ஆகிட்டு. சென்ஷியல் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.